சீமான் வந்து கொஞ்சம் வசனம் பேசிக் கொண்டு இருக்கட்டும், நமக்கு அதை பத்தி கவலை எந்த தாக்கத்தை ஏற்படுத்த போதில்லை, மற்றவர்களை தாக்கட்டுமே. அவர் தாக்குதல் எந்த தாக்கத்தை ஏற்படுத்த பேசிக்கிட்டே இருப்பாரு, அவ்வளவுதான். ஸ்டாலினுக்கு நீங்க ஆதரவு தெரிவிக்கிற காலத்துல நேர் எதிரா அவர்களுக்கு அரசியல் செய்த அம்மாவை நீங்க என்ன மனநிலையில் வைத்திருக்கிறீர்கள் நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன். அதனாலதான் ஸ்டாலின் அவர்களும் கொஞ்சம் சிந்திக்கணும். காங்கிரஸ் இப்படி ஆயிட்டு இருக்கு, அதையும் சிந்திக்க வேண்டும் என்று கேட்கிறேன். கூட்டணி பலவீனமான கூட்டணின்னு நாம் தமிழர் கட்சி சீமான். இப்ப சீமான் என்னப்பா பலமாவாப்பா இருக்காரு? அவர் தனியா நின்று சத்தம் போட்டுக்கிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி பலவீனமா இருக்குன்னு எதை வச்சு கண்டுபிடிக்கிறாரு நான் கேட்கிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணி தானே பீகார்ல வெற்றி பெற்றது, பாஜக இருக்கு. அங்க நிதிஷ்குமாருக்கு பதிலாக அதிமுக வரப்போகுது, சிராக் பாஸ்வானுக்கு பதிலாக இன்னொருத்தர் வரப்போறாரு, இன்னொரு கட்சி வரப்போகுது. அப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி தனது வெற்றியை நிரூபித்த பின்பும் இப்ப சீமான் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்ப அணைக்கு கரிகாலன்ட்டு போயிட்டாரு, அவரு கருணாநிதியை தாண்டி கரிகாலன்ட்டு போயிட்டாரு. அதனால என்ன பேசணுமோ பேசிட்டு இருப்பாருப்பா. அவர் என்னமோ அவர் தனியா நின்று பேசுறதெல்லாம் பேசுறாருன்னு நினைக்கிறாரு. நிச்சயமா அவர் ஒரு முடிவுக்கு வருவார். 2026 எஸ்ஐஆர்னால மட்டும் இல்லை, எஸ்ஐஆரும் எதிர்க்கிறாரு, அப்ப திமுகவும் எதிர்க்கிறாரு. அப்ப என்ன செய்யறாரு? சீமான் வந்து கொஞ்சம் வசனம் பேசிக் கொண்டு இருக்கட்டும், நமக்கு அதை பத்தி கவலை எந்த தாக்கத்தை ஏற்படுத்த போதில்லை, மற்றவர்களை தாக்கட்டுமே. அவர் தாக்குதல் எந்த தாக்கத்தை ஏற்படுத்த போதில்லை, பேசிக்கிட்டே இருப்பாரு, அவ்வளவுதான். நல்ல பேச்சாளர், அதுல சந்தேகமே இல்லை. டிடிவி தினகரன் சொல்றாரு, வர 2026 எலெக்ஷன்ல வந்து திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டின்னு. அதிமுகவோட 5 அணியில அவரு ஒரு அணியில இருக்காரு. அவரே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்ல அப்படி சொல்றது அவர் சார்ந்திருந்த கட்சிக்கோ மேடம் ஜெயலலிதாக்கோ அது நன்மை பயக்குமா அப்படின்றத அவர் சிந்திக்கணும்னு நான் தாழ்மையா வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நீங்க வந்து கருணாநிதி கட்சிக்கு ஸ்டாலினுக்கு நீங்க ஆதரவு தெரிவிக்கிற காலத்துல நேர் எதிரா அவர்களுக்கு அரசியல் செய்த அம்மாவை நீங்க என்ன மனநிலையில் வைத்திருக்கிறீர்கள் என்று நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன். அதனாலதான் அண்ணன் தினகரன் அவர்கள் இன்று தனிப்பட்ட முறையில், அது அவங்க கட்சி சார்ந்த விஷயம், ஆனா எங்க கூட கூட்டணியில இருந்ததுனால நான் சொல்றேன், எல்லோருமே உதிரியா இல்லாமல் உறுதியா இருப்போம், திமுகவை தோற்கடிப்போம், அதுதான் நம்ம எல்லாரோட கணக்கா இருக்க முடியும். இல்ல நான் வந்து அது உட்கட்சி, அதுல நான் எதுவுமே சொல்லல. எல்லாரும் உதிரியா இருக்க வேணான்றது நம்மளோட கருத்தா இருக்குது, அவ்வளவுதான். 100 சோறும் பீரும் கொடுக்குற கூட்டத்துக்கு வந்ததுல விஜயகாந்துக்கு வந்த கூட்டம் 2026 தேர்தல்ல நாங்க ஒரு நல்ல கட்சி வரதா கூட்டணி வந்து இல்ல. முதல்ல சகோதரி பிரேமலதா அவர்கள் பீகார் தேர்தலை பாராட்டி இருக்கிறார்கள், மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு வாழ்த்து சொல்லி இருக்கிறார்கள். அதனால அவங்க சகோதரி பிரேமலதா எப்பவுமே நல்ல முடிவு எடுப்பார்கள், எனக்கு நல்லா தெரியும். அதனால இன்றைய காலகட்டத்தில் அது பாமகவா இருக்கலாம், தேமுதிகவா இருக்கலாம், அமமுகவா இருக்கலாம், ஓபிஎஸ் அண்ணனா இருக்கலாம், தம்பி விஜயா இருக்கலாம், சகோதரர் சீமானா இருக்கலாம், எல்லாரோட கருத்து என்ன? திமுகவை தோற்கடிக்கணும். அப்ப திமுகவை தோற்கடிப்பதற்கு என்ன வியூகம் அமைக்கப்படுமோ அந்த வியூகத்திற்குள்ள எல்லாரும் இருந்தால் நல்லதுன்றது எனது தாழ்மையான கருத்து. ஏன்னா தனித்தனியா நம்ம திமுகவை தோற்கடிக்கணும்னு நினைச்சா முடியாது. ஆக அந்த வியூகத்துக்குள்ள நாம எல்லாரும் இணைந்து ஏதோ ஒரு வகையில இணைந்து திமுகவை தோற்கடிக்கணும் அப்படின்ற ஒற்றை குறிக்கோள் நமக்கெல்லாம் இருக்கணும். ஏன் திமுகவை தோற்கடிக்கணும்னா 1000 ரூபாய் மக்களின் உரிமை தொகை பெண்களுக்கு கொடுத்து விட்டு பெண்களின் உரிமை பறிக்கப்படுகிறது, பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற உரிமை பறிக்கப்படுகிறது. 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அந்த 1000 ரூபாய் அண்ணன் சாயந்தரம் டாஸ்மாக் கூட்டு எடுத்துட்டு போயிடுவாரு. அக்கா வந்து மகளை வந்து வீட்டுக்கு வெளியே அனுப்ப கஷ்டப்படுறாங்க, ஏன்னா பாதுகாப்பு இல்லை. நீங்க பஸ்ல இலவச பயணம் கொடுத்துட்டு அதுல பஸ்ல போற பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்ப என்ன ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கு. ஆக பெண்கள் எல்லாம் திரண்டு வந்து முற்றிலுமாக மதுவிலக்கு கொடுத்ததுனால பீகார்ல பெண்கள் எல்லாம் நிம்மதியா இருக்கிறாங்க. அதனால எல்லோருமே திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைக்கும் எல்லோரும் ஒரு வியூகத்திற்குள் வர வேண்டும் என்பது எனது தாழ்மையான கருத்து. எல்லாரும் இவங்க வரக்கூடாது, அவங்க வரக்கூடாது, இப்படி வரக்கூடாது, அப்படி வரக்கூடாது சொல்லிட்டு திமுகவை வர வைப்பது சமுதாயத்திற்கு நல்லது அல்ல. அதனால யாருக்கு யாரும் போட்டின்னு இப்ப கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறதை விட
எந்த போட்டியில் யார் தோற்கடிக்கப்பட வேண்டும், திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும். இது சமுதாயத்தில் உள்ள ஒரு கட்டளை. என்னென்றால் சமுதாயத்தில் மக்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், உண்மையிலே சிரமப்படுறாங்க. அதனால எல்லோரும் சிந்திக்க வேண்டும் என்பது எனது கருத்து. வேலூர் சட்டமன்ற தொகுதியில வந்து புதிய நீதி கட்சி போட்டியிடும் சொல்லியிருக்காரு. ஆனா நான் போட்டியிட மாட்டேன், புதிய நீதி கட்சி போட்டியிடும் ஏசு சண்முக சொல்லி. இல்ல, அதெல்லாம் கூட்டணி கட்சிகளை பத்தி இடம் பற்றி எல்லாம் எங்களை மத்திய தலைமை தான் முடிவு பண்ணுவாங்க. ஈவன் கூட்டணி பத்தி எங்க மத்திய தலைமை தான் முடிவு பண்ணுவாங்க. ஆனா ஒரு கட்சியோட தொண்டரா என்னோட கருத்து என்னன்னா, நம்ம கூட்டணி ஆளும் கூட்டணியை தோக்கடிக்கணும் அப்படின்னு. அண்ணன் செல்வ பிறந்தகை சொல்ற மாதிரி இப்படி பார்ப்போம் இல்லைன்னா இப்படி இருப்போம்னு சொல்லாம இப்படி ஆயிட்டு இருக்கீங்க. அது ஸ்டாலின் அவர்களும் கொஞ்சம் சிந்திக்க வேணும். காங்கிரஸ் சேர்த்தா இப்படி ஆயிட்டு இருக்கு, அதையும் சிந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். திமுக கூட்டணி ஒற்றுமை பலமா இருக்குது, நாங்க கொள்கை எதிரியா வீழ்த்தோம்னு சொல்லிட்டு அன்பில் மகேஷ் அமைச்சர் சொல்லியிருக்காரு. இப்ப அன்பில் மகேஷ் இன்னைக்கு ஒரு டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காரு. அதுக்கு அது சரி, அதே மாதிரி மற்றவங்களும் டாக்டர் பட்டம் வாங்குறதுக்கு அவர் ஊக்கப்படுத்தணும். இன்னைக்கு இருக்கிற திமுக கூட்டணி பலமா இருக்குதான்னு நீங்க பாருங்க. அண்ணன் திருமாவளவன் அறிவு திருவிழாவுக்கு போல மறந்துட்டேன்றாரு. அப்போ உடனே உதயநிதி போய் அவரை போய் பார்க்குறாரு. இப்போ கம்யூனிஸ்டுகள் சாம்சங் தொழிற்சாலை பிரச்சனை இன்னும் முடியலன்றாங்க. இங்கே வந்து என்னது தூய்மை பணியாளர்களுக்கு உணவு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களே தவிர அவங்க சம்பளம் இன்னும் சரியாக கொடுக்கல. அதனால கம்யூனிஸ்டுகள்லாம் வருத்தத்தில் இருக்காங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வெளியே பேசுகிறாங்க, அறிவாலயத்துக்கு போகணுன்னு பெட்டி பாம்பாய் அடங்கி விடுகிறார்கள். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால அங்கேயும் திமுக கூட்டணி பலமாக தான் இருக்குன்றதை நான் ஒத்துக்கலை. நிச்சயமாக அதில் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பீகாரின் தாக்கம் அங்கே கூட்டணியிலும் இருக்குன்றது எனது கருத்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.